ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோன்னா மைன்கிராஃப்ட் பக் எடிஷன். ஏன்டா மறுபடியும் புது வேர்ல்டு ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், ஏன்னா நாங்கள் வந்து ஒரு எஸ்எம்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நானும் என் ஃப்ரெண்டும். ஆனால் அது அடுத்த வீடியோ அதாவாக தான் இருக்கும். அதுக்காக அவன் வச்சுருக்கிற வெர்ஷன் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாகிடுச்சா. ஸோ அந்த வேர்ல்டு டெலிட் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, எடுத்தோடனே ஒரு ஆடு இதை முதல்ல காலி பண்ணுவோம். காலி பண்ணியாச்சு. இன்னும் 2 தேவையா? இருங்க, இப்படியும் கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன். ஏதாச்சும் கிடைக்கா? இப்படி இந்த உட்டையாச்சும் எடுத்துப்போம். லாகா நினச்சி என்ன போயிடுச்சா? இதை உடைப்போம். அடுத்தது மேலே இருக்கிறதையோட எடுத்த உடனே விட்டு கலெக்ட் பண்ணுறது தான் வேலை. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக நான் புது வேர்ல்டுலாம் ஆரம்பிக்க மாட்டேன். இதான் இனிமேல் இந்த வேர்ல்டுக்கு மேலே நான் வேறு வேர்ல்டு ஆரம்பிக்க மாட்டேன். கண்டிப்பாக கடைசி வேர்ல்டாக இருக்கும். இதை இழுத்து மூடிட்டு போயிடுவேன். புது வேர்ல்டுலாம் நான் வேறு எதுவும் ஆரம்பிக்க மாட்டேன். இல்லை இவ்வளோ லேக் ஆகுதா? ஓகே, அங்கே ஒரு ஆடு எங்களுக்கு சிக்கிடுச்சு. என்னங்க இப்படி லேக் ஆகுது? சரிடுங்க. இந்தாச்சு. சாவு ஐயோ ஆகுதுங்க. தப்பிச்சு போகாத. சாவு. ஐயோ இங்கே இன்னொன்று. சாவு எங்கே ஓடுற? கடிச்சு வருது பாருங்க. அப்பாடி 3 கடிச்சிடுச்சு. இது போதுங்க நமக்கு. என்ன இங்கே லாமம் மட்டும் தனியாக இருக்குது. ஆமாம், தனியாக இருக்காதே. இங்கே ஒரு ஆர்டர் இருக்கலாம் தேவையில்ல. என்னங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல பிளாங்க்ஸாக மாற்றுவோம். எத்தனை கிடைக்குது? 28. சரி, ஒரே ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு ஏதாச்சும் ஒரு பெட்டு செஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு. அடுத்தது கொஞ்சம் ஸ்டிக்ஸ் செஞ்சுப்போம். அதுக்கடுத்தது இப்போ வச்சு ஸ்டோனில் ஏதாச்சும் செய்யணும். இல்லை, ஏன் அதை உடைக்கணும்? ஒரே ஒரு பிக்காக் செஞ்சுட்டு இருங்க, இதை உடச்சிட்டு கீழே அப்படியே நோண்டி பார்ப்போம். நோண்டிய ஏதாச்சும் ஸ்டோன் இதுக்குள்ளே அந்த மாதிரி ஸ்டோனில் டூல் செஞ்சுப்போம். இதில் வேணாம், வுட்டில் வேணாம். கீழே போ. இன்னொரு ஸ்டோன் வந்துடுச்சு. அப்படியே மைண்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஸ்டோன் டக்குனு மைண்ட் பண்ண இப்படியே எத்தனை இது பார்த்தா ஏதாச்சும் ஒரு ஃபர்னன்ஸ் செய்யலாம். அங்கே கோல் இருக்குங்க. நிறையா இருக்கா? 1 ஏங்க நிறையா இருக்குங்க. கோலா குமிஞ்சு கிடக்கு. எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிப்போம். தெரிஞ்சு இதில் நான் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஓரளவு வெளிச்சமாக இருக்குது. எனக்கு அவ்வளோவா ஒன்றும் இதாக இல்லை. எப்படியோ கோல் கிடைச்சிருச்சு ஃபஸ்ட் டே. ஸ்டோன் கேட்டு வந்தால் ஸோ இதை தருங்க. ஒருவேளை இதான் நம்மளோட லக்கி சர்வரோ இருக்கலாம். என்னங்க இவ்வளோ இருட்டாக இருக்குது? எனக்கு கூட பரவாயில்லன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இருட்டாக இருக்கும். ஐயோ, எனக்கு தான் இங்கே என்ன கண்ணு எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது கருப்பு கலரில். கோல் அங்கே இருக்கா? கோல் அவ்வளோதான் இருக்கும். அதில் இங்கே இருக்குது. இன்னும் அங்கே ஏன் ஸ்டோன் கேட்டு வந்தால் கோல் தராங்க? அதிசயமாக இருக்குது. சரி, இனிமேல் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஒரு டார்ச் செஞ்சுப்போம் பேசாமல். நாங்கள் டார்ச் செய்ய முடியுமே. ஒரு கோலும் ஒரு இதுவும் இருந்துச்சுன்னா என்னங்க நம்மளே வைப்போம். இங்கே 1 இது 1 என்ன செஞ்சுருக்கோமே. என்ன செய்ய மாட்டேன்? சரி விடுங்க. மேலே போவோம். வேறு எதுவும் எப்படியாச்சும் ஒரு டார்ச்சு செஞ்சுட்டு அப்புறமா வருவோம். இங்கே வந்துட்டு எப்படியே பிளாக்கை போட்டு மேலே வந்துட்டோமா. இன்னும் வேலை இருக்குல்ல. இப்போ வந்து டார்ச் செய்ய முடியுதா? என்னங்க இப்படி செய்ய முடியல? சரி இருங்க, டார்ச்சுன்னு டைப் பண்ணிடுவோம். வந்துடுச்சு. 8 செய்ய முடியுதா? ஸ்டிக்ஸு அவ்வளோதான் இருக்கா? சரி, எனக்கு 4 போதும். எனக்கு 1 போதுங்க. ஏன் எவ்வளோ? சரி, ஏங்க இதை உடச்சிப்போம். இப்போ ஏன் டூல்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸு கொஞ்சம் செஞ்சுட்டு ஒரு ஆக்ஸு அப்புறம் ஒரு பிக்காக்ஸு செஞ்சுப்போம். ஸோ ஏன்னா இந்த ஆக்ஸால் இதை உடச்சிப்போம். பிக்காக்ஸ் எடுத்து இங்கேயே இது ஆக்ஸால் உடைக்கணும். இது மரத்தால் தானே செஞ்சுருக்கோம். எங்கே இங்கே தான் இங்கே அப்படியே கீழே தோண்டிகிட்டே போவோம்.
ஸ்டோன் வந்துச்சு. நாங்கள் இங்கே தானே பண்ணுவோம். இங்கே தானே எந்த ஓட்டையுமே காணும். பாருங்க அப்படியே பக்கத்தில் நோண்டி பார்ப்போம். பக்கத்தில் இருக்கும். என்னங்க கொஞ்சோண்டு பக்கத்தில் இது பண்ணி பார்ப்போம். அது அங்கே இருக்குது. அதெல்லாம் பார்த்தேன். எங்கே அதுக்குள்ளே இருந்துச்சு. இங்கே ஒரு டார்ச் வச்சுருந்தோம். இன்னும் இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோமா? நான் கூட 1-2 தான் மிஸ் பண்ணியிருக்கோமோன்னு நினச்சேன். இவ்வளோ இருக்கு. கோல் மழையாக இருக்குது. ஸ்டோனை தேடி வந்தால் கோல் தரானுங்க. அதிசயமாக இருக்கே. இவ்வளோ இருக்குன்னா தான் எனக்கு இருந்ததே இல்லை. அதிசயமாக தான் இருக்குது. அதான் தரானுங்க, எடுத்துப்போம். ஒன்றத்தை கூட விடக்கூடாது. ஏன்னா தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் ஸ்டோன் அப்படியே கலெக்ட் பண்ணிடுவோம். இது 20 தான் இருக்குது. கொஞ்சம் அப்படியே கலெக்ட் பண்ணுவோம். அப்படியே பக்கத்தில் கோவில் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே தோண்டுவோம். ஆனால் இந்த இது வந்தால் எப்படியாச்சும் ஒரு 10 அந்த மாதிரி சீக்கிரமாகவே முடிச்சிடுவாங்க இந்த சீரீஸை. எஸ்எம்பி தான் கொஞ்சம், ஏன்னா எஸ்எம்பி வேறு போட போகிறேன். இனிமேல் எஸ்எம்பி சர்வர் வேறு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருங்க, ஐயோ ரொம்ப இருட்டாக்கே எப்படி போகிறது. இங்கே ஒன்று வை. இப்போ இருங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே ஒன்று வச்சுட்டு இதை உடைச்சாச்சுன்னா இப்போ இந்த வெளிச்சம் வச்சு இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் வெளிச்சம் வர்றது. இப்போ இதை உடைச்சிட்டோன்னா அப்படியே மேலே போகலாம். இருட்டலை இங்கே டேரக்டு இங்கே இருக்குது. அழவா போ. அழவா சரி வந்தாச்சு. அப்படியோ கோல் ஃபஸ்ட் டே அன்றைக்கே. ஓகே, இங்கே தான் ஆர்மெடல். இது ஏன்னா அடிக்க முடியல. இது ஹேக்ஸால் அடிப்போம். இது வந்துச்சு புல்லு தானா? இது வந்து ஏதோ ட்ராப் பண்ணுமா. அதை வச்சு டாக்கு ஆர்மர் செய்யணும். லேகா படி போயிடுச்சு. சரி, அங்கே இந்த ஆடை காலி பண்ணிடுவோம். ஏன்னா கொஞ்சம் ஃபுட்டு தேவைப்படுங்க. இதை காலி பண்ணிப்போம். ஆச்சா வேறு கொஞ்சம் ஸ்டிக்ஸு செஞ்சாச்சா. இதை வச்சு என்னங்க இது டைப் பண்ணுவோம். அது என்னது SW டைப் பண்ணுற பாருங்க. என்ன இருங்க 1 செகண்டு. கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் செய்யணும். அதை எடுத்து இங்கே ஸ்வாட் ஆக்சுவலி அதில் செய்யலான்னு பார்த்தேன். ஸ்வாடுக்கு 3 பொருள் தானே, அதனால செய்யலான்னு நினச்சேன். சரி, 2 ஸ்வாடு, ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸு, அப்புறம் 1 ஸ்டிக் செஞ்சு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். 2 பிக்காக்ஸ், 2 ஸ்வாடு இருக்குது, 2 ஆக்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு 3 பிக்காக்ஸ் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ இப்படி வுட்டு கலெக்ட் பண்ணுவோம். வுட் நிறையா இருக்குது. அக்கேஷியா பிளான்ஸ் நல்லா இருக்கும். நல்லா அந்த மாதிரி இடத்துல ஸ்பேன் பண்ணிவிட்டு இருக்கணும். எப்போயுமே அவங்க தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயமே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் அக்கேஷியா, இந்த பையன் பேர் தெரியல, அக்கேஷியா பையன் தான் நினைக்கிறேன். இங்கே ஸ்பேன் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னு தெரியல, இருட்டு போதா. எங்கே வீடு கட்டலாமா? இங்கே கட்டலாமா? இல்லை இங்கே வேணாம் கட்டானா. இந்த சைடு வந்து இங்கே இப்போதைக்கு வீடு இந்த வீடியோவில் கட்டவானுங்க. அடுத்த வீடியோவில் வீடியோ கட்டிப்போம். இந்த வீடியோ எடுத்துப்போம். சரி, அந்த அக்கேஷியா பயாமிலேயே வீடு கட்டிப்போம். அந்த பயாமி பேர் அக்கேஷியாவான்னு எனக்கு தெரியாது கைஸ். அக்கேஷியாவா இல்லைன்னா தப்பாக எடுத்துக்கிறீங்க. இல்லைங்க, இங்கே போய் பெட்டை இங்கே வைப்போமா? தூங்கிடுவோம் ஃபஸ்ட்டு. இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். இங்கே இப்போதைக்கு கிராஃப்டிங் டேபிள் அந்த இது எல்லாத்தையும் வச்சுருவோம். இதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்னன்ஸ் செய்யணும். ஃபர்னன்ஸ் அங்கே இருக்கேன். 2 செய்ய முடியுமா? எனக்கு 1 போதும். இந்த ஃபுட்டெல்லாம் ஹீட் பண்ணி வச்சுருவோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா, குட் பை.